சன் செட் ஆகுது. ஒரு மலைக்கு நடுவில் அழகாக சூரியன் மறைகிறது வந்து பார்க்க ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது. அதை லைவாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே பறவைகள் பறந்துட்டுருக்கு. அப்படியே தலைக்கு மேலே பாருங்கள் நிலா அது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நிலாவை டெலஸ்கோப்பில் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் எஸ், மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் அப்படின்னாலே டெலஸ்கோப் பேரலாம். அதுவும் ஐட்டம்லாம் ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது என்ன டெலஸ்கோப், ஏற்கனவே வச்சு அந்த டெலஸ்கோப்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், ஸோ இதில் அவுட்புட் ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களை மாதிரி பார்க்க நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். லெட்ஸ் see without any delay அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. பிக்கெஸ்ட் டெலஸ்கோப் இது. எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டெலஸ்கோப் நம்மளது வந்து புதுசு கிடையாது, செகண்ட் ஹேண்ட். நாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ஈவெண்ட்டுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அது என்ன ஈவெண்ட் அப்படின்னா, அங்கே ஜெகன் மெட்டல் மார்ட் அப்படின்னு ஒரு பெரிய கடை இருக்குது. அங்கே வந்து வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டெலஸ்கோப் வச்சு சாயங்காலம் ஆனால் நைட் ஆனால் நீங்கள் வந்து மூன் பார்க்கலாம், பிளானட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கடைக்கு வர கஸ்டமர்ஸுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து அந்த ஓனர் வந்து நம்மளை இன்வைட் பண்ணி நீங்கள் அதை ரிப்பன் கட்டி ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னார். நம்ம போய் ரிப்பன் கட் பண்ணி இது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்தோம். எப்போ ஒரு வருஷம் முன்னாடி. ஸோ இப்போ அந்த டெலஸ்கோப் நான் கொண்டு வந்துட்டு அங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. அட்வான்ஸ் மாடல், ஆட்டோமேட்டிக்காக மூன் பட்டன் நமக்குன்னா மூணுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி அட்வான்ஸாக அவங்க அப்கிரேட் ஆகிறாங்க. ஸோ அவங்களோட டெலஸ்கோப்பை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் ஹேண்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். இது புதுசு பார்த்தீங்கன்னா ஒரு 48,000 அந்த ரேஞ்சுக்கு வந்தது. இப்போ அதோட ப்ரைஸ் குறைஞ்சிச்சு கொஞ்சம். அது இல்லாமல் நம்ம செகண்டில் வாங்குறத இது வந்து ஒரு 33,000க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களை மாதிரி நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். சன்செட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா மூணு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நைட்டு உட்காந்து நம்ம டெலஸ்கோப் வச்சு வீடியோ எடுக்க போகிறோம். DSLR கேமரா இருக்குது, மொபைல் கேமரா இருக்குது. ஸோ ஒன்றுத்துலேயும் மூன், மற்ற பிளானட்ஸ் இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிற அவுட்புட்டெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காலையில் அவுட்புட் பார்க்கலாம். மணி 12:15. மூன் பாருங்கள் ஆட்டம் காட்டுது, மேகம் மறைக்குது, வருது போகுது. கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. இருந்தாலும் we are trying. இது என்னோடய ஃபோன், ஐஃபோன் 13 Pro Max. இது எதுக்காகனா பாருங்கள் சுற்றி எவ்வளோ க்ளவுட் இருக்குது அப்படின்னு மூணை சுற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம கேமராவுக்கு டெலஸ்கோப்பை பாயிண்ட் பண்ணி கரெக்டாக வச்சோம்னா க்ளவுட் கிராஸ் ஆகும், எடுத்தோன்னா போகும். இதே வேலையாக இருக்குது. சரி, ஃபுல்லாக அந்த க்ளவுடெல்லாம் பாஸ் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக அந்த மேகக்கூட்டம் விலகி போயிடுச்சு. ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோனை வச்சு எடுக்கிறது தான் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதுலேயும் நம்ம பார்க்கலாம். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சு. ஸோ நைட்டு விடிய ஒரே வேட்டை தான். மூன் சூப்பராக இருந்தது. நிலவு பார்த்தோம், கண்கொள்ளா காட்சியாக அவ்வளோ அழகாக இருந்தது. வெறுங்கண்ணால் பார்க்கணும். டெலஸ்கோப்போடைய அழகே வந்து அந்த ஐபீஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஐபீஸில் நீங்கள் டைரெக்டாக பார்க்கும்போது கிடைக்கிற வியூ இருக்கு இல்லையா, அது நீங்கள் என்ன பண்ணாலும், என்ன ஃபோட்டோ எடுத்தாலும், என்ன கேமரா பார்த்தாலும் கண்ணில் டைரெக்டாக அந்த லென்ஸோடைய கிளாரிட்டி இருக்குல்ல, அது உங்களுக்கு வேறு எங்கேயுமே வராது. அதனால் கண்டிப்பாக ஒரு டெலஸ்கோப்பில் வாழ்க்கையில் மூணு நல்லா பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாடல் பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து 8 inch டெலஸ்கோப். ஏற்கனவே என்கிட்ட இருந்ததுலாம் வந்து பார்த்திங்கன்னா 3 inch இருந்தது, 5 inch இருந்தது. இது வந்து 8 inch டெலஸ்கோப் இது. ஸோ இது வந்து டப்சோனியன் மாடல். டப்சோனியன் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த கீழே இருக்குது இல்லையா, இந்த பாட்டம் வந்து நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும் என்ன ஆங்கிளில் வேணாம். மேலே நம்ம எப்படி அப் அண்ட் டவுன் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட்டர் இருக்கக்கூடிய இந்த மாடலை தான் டப்சோனியன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணவர் வந்து டப்சோனியன் அப்படிங்கிற பர்சன் நினைக்கிறேன். அவரோட பேர் தான் அதுக்கு வச்சுருக்காங்க. இது ஃபைண்டர் வியூ. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு நேராக ஆப்ஜெக்ட் ஆங்கிள் பார்க்கறதுக்காக வைக்கிற ஃபைண்டர் வியூ. இதுவே பார்த்தீங்கன்னா 8 x 50 mm சைஸ் கொண்ட ஒரு ஃபைண்டர் ஸ்கோப். இதிலே ஓரளவுக்கு ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மிரர் அங்கே இருக்குது இல்லையா, அதுலேருந்து இது இருக்குது பாருங்கள், இது செகண்டரி மிரர். இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு இந்த இடத்துல சைடில் வியூ தெரியும். ஸோ நம்ம இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது தலைக்கு மேலே ஆப்ஜெக்ட் இருந்தால் கூட நம்ம ஜஸ்ட் நிமித்தி கீழே இங்கேருந்தே பார்த்துக்கலாம். தலையை மேல் நோக்கி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இது 30 mm வைட் ஃபீல்டு ஐபீஸ். அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குது. இதில் இன்ச்சில் சொல்லணும்னா அது 2 இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பழைய டெலஸ்கோப்லாம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு 1.5 இன்ச் இருக்கும். இது வந்து 2 இன்ச்சு 30 mm சொல்லலாம் டயாமீட்டர். அப்புறம் இதோடைய ஃபோக்கல் லென்த்து இதோடைய ஃபோக்கல் லென்த்து பார்த்தீங்கன்னா 1200 mm. இந்த ஐபிஸே பார்த்தீங்கன்னா 30 mm ஐபீஸும் 10 mm ஐபிஸ் 2 வரும். இது வந்து 30. விஷயம் என்னென்னா நமக்கு வந்து டேரெக்டாக கண்ணில் பார்க்குறது பெஸ்ட்டு குவாலிட்டி. அதுக்கப்புறம் மொபைலில் எடுக்கிறதே பெஸ்ட்டு. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிக்கான் கேமரா இது ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ இந்த நிக்கான் கேமராவில் ட்ரை பண்ணேன். அண்டு என்னுடைய சோனி இதில் தான் நம்ம வீடியோ எடுக்கிறது. சோனி ஆல்ஃபா 5000 பழைய மாடல் இது. ஸோ இந்த கேமரா வந்து நம்ம டேரெக்டாக ஃபைண்டர் வியூவில் அப்படி வைக்க முடியாது. ஸோ அதுக்கு சில கன்வெர்ட்டர்ஸ் வேணும். அதுக்கு தான் நமக்கு வந்து 3D பிரிண்டிங்கில் நம்மளுடைய நண்பர் பரமேஸ்வரன் சொல்லிட்டு டெலஸ்கோப்லாம் மேக் பண்ணுறாரு என்னோடய ஃப்ரெண்டு. நான் ஏற்கனவே சில வீடியோ சொல்லியிருப்பேன். அவர் வந்து எனக்கு 3D பிரிண்டரில் இந்த மாதிரி அடாப்டர்ஸ் பண்ணி கொடுத்தார். ஸோ இந்த அடாப்டர்ஸ் இதை போட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேலே இருக்கக்கூடிய லென்சஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அடாப்டர்ஸை அதில் ஃபிட் பண்ணிடலாம். அந்த லென்சஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அடாப்டர்ஸை ஃபிட் பண்ணி இது வந்து டேரெக்டாக அந்த டெலஸ்கோப்பில் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஃபைண்டர் வியூவில். ஸோ அப்படி தான் டிஎஸ்எல்ஆர் அதை வச்சு ட்ரை பண்ணேன். அதில் நிறையா ஃபோக்கஸ் இஷ்யூ அண்ட் டைம் ஆகிட்டே இருந்தது. அதனால் வந்து என்னால் அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியல, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல கேமராவில். அதனால் டேரெக்டாக என் ஃபோன்லேயே வச்சு எடுத்துட்டேன். இது ஈவினிங் காமிச்ச மாதிரி 3 ஈவினிங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 6-7 மணிக்கெலாம் சூப்பராக விசிபிள் ஆகிடுச்சு. 8 மணிக்கெலாம் மூன் ஃபோட்டோஸ்லாம் நான் நிறையா எடுத்துட்டேன். ஆனால் ஜூபிட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே மறைஞ்சிருது. அதனால் ஜூபிட்டர் வந்து அந்த மறையும் போது ஹரிசான் அந்த இடத்துல வச்சு எடுத்தோம். ஓரளவுக்கு கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும், பட் ஏதோ கேப்சர் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்தது ஜூபிட்டர். அடுத்து சேட்டர்ன் வந்து விடிய காலையில் 4:30 மணிக்கு ஹரிசானில் ரைஸ் ஆகும்போது மேகம் அந்த இடத்துல லைட் பொல்யூஷன் சரியாக பார்க்க முடியல. 5 மணி 5:15 மணிக்கு தான் வந்து கொஞ்சம் வந்தது. உடனே விடிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் சேட்டர்ன் அதோட ரிங்கோட அதோட ஃபோட்டோஸ் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 8 இன்ச் டெலஸ்கோப் அப்படிங்கிறது 3 இன்ச் வச்சுருந்தேன். 5 இன்ச் அண்ட் 8 இன்ச்சுங்கிறது ஒரு நல்ல அப்டேட்டாக எனக்கு தோணுது. அப்புறம் ஏற்கனவே கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் டெலஸ்கோப் அந்த ஆப்பை வச்சு ஆப்ரேட் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அப்புறம் எனக்கு இந்த ஆட்டோமேட்டட் விட இந்த மேனுவல் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. நான் கூட மேனுவல் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். கம்ப்ளீட் ஆட்டோமேட்டட்லாம் போகாதீங்க. அதுக்கு நீங்கள் பவர் கொடுத்து பேட்டரி கொடுத்து அதை ஆன் பண்ணி அது பொறுமையாக ரீசெட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை பிடிக்கிறதுக்குள்ளே அது மேகம் வந்துடும் இல்லை மூவ் ஆகிடும். அதுக்கு பெட்டர் வந்து நீங்கள் மேனுவல் டக்குன்னு போட்டோமா ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது 48,000 49,000 இப்போ விலை குறைஞ்சிருச்சு 42 43 தான். பட் செகண்ட் ஹேண்டில் எனக்கு ஒரு 33 கிடைச்ச ரேட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 3 பார்க்கும்போது இதோட ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டெலஸ்கோப் வாங்கணும் அப்படின்னா எடுத்தோடனே நீங்கள் பெருசாக போக வேணாம். சின்ன டெலஸ்கோப்ஸ் வந்து போங்க. இன்னும் முதல்ல பைனாக்குலர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் மெல்ல வந்து 3 இன்ச் 5 இன்ச் அப்புறம் 8 இன்ச்சுன்னு அப்கிரேட் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு டெலஸ்கோப் இந்த மாதிரி வாங்கணும், வீட்டுக்கு பசங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நான் கீழே வந்து கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் நமக்கு வாங்கி கொடுக்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான். சுரேஷ் அண்ட் பரமேஸ்வரன் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சர்வீஸும் பண்ணுவார், ஒருத்தர் சேல் பண்ணுவார். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அவங்கள ரீச் அவுட் பண்ணலாம். இந்த டெலஸ்கோப் வச்சு வேறு என்னென்ன ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம டெஃபினட்டாக ஃபோட்டோ எடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மிஸ்டர் ஜிகேவுடன் நன்றி.